புத்தகங்களை எழுதி குற்றங்களை மறைத்து குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். பல குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் திகழ்ந்து வந்திருக்கிறது. எனவே இது எல்லாவற்றுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இன்று காணப்படுகிறது. நாங்கள் மிக விரைவிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதற்கான விசாரணைகள் மிக வேகமாக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். ஒரு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புத்தகங்களை எழுதி குற்றங்களை மறைத்து குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே இதற்கான விசாரணைகள் சரியான முறையிலே நீதியான முறையிலே கொண்டு செல்லப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை எதிர்பார்ப்பவர்களுக்கும் மிக விரைவிலே அந்த நீதி தேவதை தன்னுடைய தீர்ப்பை சரியான முறையிலே வழங்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னும் இங்கிருந்த பல குற்றச்செயலில் ஈடுபட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர்கள் செய்த குற்றச்செயல்களுக்கும் ஊழல்களுக்கும் கொலைகளுக்கும் நிச்சயம் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் சட்டம் என்பது அனைவருக்கும் சமன் என்பதை எங்களுடைய அரசாங்கம் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது. சட்டம் என்பது பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், இன ரீதியான சட்டம், மொழி ரீதியான சட்டம், பிரதேச ரீதியான சட்டங்கள் கிடையாது. சட்டத்தின் முன் நாட்டில் உள்ள சகல பிரஜைகளும் சமனானவர்கள் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைதிலிருந்து பல முதலமைச்சர்கள், பல அமைச்சர்கள், பல உயர் அதிகாரிகள் கைது வரை நாட்டில்